இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை காண்பித்தார். வசனத்தை காண்பித்து அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார், என்னோடு கூட பேசினார். ஆகினால் அந்த வசனத்தை நான் வாசித்து நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். எல்லாரும் ஜப சிந்தையோடு இருப்போம். ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, என்னோடு கூட இடைபடுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட இடைப்பட போகிறார். ஆண்டவர் என்னோடு கூட பேச போகிறார். என் நெருக்கம் மாறும், என் பிரச்சனைகள் மாறும், என் உபத்திரவங்கள் மாறும். நம்ம அழகாய் பாடி ஆராதித்தோம். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் கர்த்தர் என்னை இரட்டிப்பாய் நடத்துவார், ரட்சிப்பு கொடுத்து நன்மையை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துவார் என்று சொல்லி நான் பாடி ஆராதித்தது போல கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு அவருடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றி ஆற்றி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எடுத்தவர்களை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 15வது சங்கீதத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். அதில் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம். அந்த சங்கீதங்களில் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, அங்கே வாசிக்கும்போது இந்த வசனம் பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாகவே இந்த கிறிஸ்துவ செய்திகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே ஆசீர்வாதத்தை 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 குறித்து தான் பேசிகிட்டே இருப்பாங்க. வேறு என்னங்க பேச முடியும்? வேறு என்ன பேச முடியும்? கர்த்தர் நமக்கு வைத்திருக்குது அதுதான். ஆதியாகமத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் வார்த்தையினால் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். அண்ட சராசரங்களை உருவாக்கினார். ஒரு வார்த்தை சொன்னார், வானம் உண்டானது. ஒரு வார்த்தை சொன்னார், பூமி உண்டானது. ஒரு வார்த்தை சொன்னார், சூரியன் உண்டானது. ஒரு வார்த்தை சொன்னார், சந்திரன் உண்டானது. ஒரு வார்த்தை சொன்னார், சகலமும் உண்டானது. சகலவற்றையும் படைத்தார். மனுஷனையும் சிருஷ்டித்தார். தெய்வ சாயலாகும் தேவ ரூபத்தின்படியாக சிருஷ்டித்தார். சிருஷ்டித்து என்ன சொன்னாருங்க? நீங்கள் அழிஞ்சு போயிடுங்க, நீங்கள் ஒன்றுமில்லாமல் போயிடுங்க. அப்படி மனுஷனுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கவே இல்லை. அவங்களை ஆசீர்வதித்து 26வது வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்ததான வார்த்தை, மனுஷனை உருவாக்கி மனுஷனை படைத்து அவனுக்கு கொடுத்ததான வார்த்தை என்ன வார்த்தை பாருங்க? தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்று சொன்னார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இதுதான் உண்மைங்க, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம்.
கடவுள் நம்மை படைத்ததுக்கு நோக்கம் உண்டு, அவர் நம்மை உருவாக்கினதற்கு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடவுள் இந்த உலகத்தில் நம்ம எதற்காக படைத்திருக்கிறான்னு சொன்னால், அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்வது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் வரையும், சகல நாட்கள் வரையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினால்தான் இன்றைக்கு நாம் வாசித்த அந்த வேத பகுதியில் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்தார்னா எதற்காக நினைப்பாராம்? ஆசீர்வதிக்க நினைப்பாராம். இந்த ஆசீர்வாதங்கள் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் பெற்றிருக்கிறாங்க. அநேக தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு மனிதன் ஆபிரகாமை குறித்து எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் அவரை ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது ஆபிரகாமை அழைத்து தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி அதை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அதே ஆசீர்வாதம் ஒவ்வொருக்கும் தொடர்ந்து வந்து கொண்டு இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இது உண்மை. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா வசனம் தான் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேதம் தான் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியரும் சிறியரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். என்றைக்குமே நம்முடைய ஆண்டவர் சபிக்கிற தெய்வம் இல்லைங்க. யாரையும் சபிக்கிற தேவன் அல்ல. யாரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. யாரையும் அவர் ஒதுக்குற தேவன் அல்ல. யாரையும் அவர் வெறுக்கிற தேவன் அல்ல. மனிதன் ஒதுக்குவான், மனிதன் தள்ளுவான், மனிதன் ஏதாகிலும் சொல்லுவான். ஆனால் கர்த்தர் நம்ம எல்லாம் நினைத்திருக்கிறார். நம்ம கருப்பாக இருந்தாலும் சரி, சிவப்பாக இருந்தாலும் சரி, உயரமாக இருந்தாலும் சரி, குள்ளமாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, உயர்ந்தவர்களாக இருந்தாலும் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும், படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்துக்கு நாம் பாத்திரமாக இருக்கணும். இதுதான் முக்கியம். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டோடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியே ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்த போது ஒரு மனுஷனை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அந்த மனுஷனை குறித்து தான் உங்களோடு கூட ஒரு சில நிமிடங்கள் பேசிவிட்டு நான் கடந்து போக வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வாக்குத்தத்தமாய் பெறப்பட்ட பிள்ளை, பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வைக்கப்பட்ட பிள்ளை, 100 வருஷம் காத்திருந்ததானே ஒரு பிள்ளை. யாருன்னு சொன்னால் ஈசாக்கை குறித்து தான் உங்களோடு கூட இந்த நாளில் ஆண்டோடைய சமூகத்தில் பேசும்படியாய் கர்த்தர் எனக்கு அவரை குறித்து தியானிக்கும்படியா, அவருக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் உங்களோடு கூட பேசும்படியா ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம வேத வாசித்த ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தை இல்லை? சங்கீதம் 115 நம்ம வாசித்தோம். ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தை. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், 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 ஆசீர்வதிக்கிறான்னு தொடர்ந்து நம்ம வாசிட்டே வரோம். இந்த ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அது அந்த ஈசாக்குடைய அந்த ஆதியாகமம் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது ஈசாக்கை ஆசீர்வதித்து அவரை மகா பெரியவனாய் மாற்றினார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆதியாகமம் புஸ்தகம் 26வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமா? இந்த 26வது அதிகாரத்தில் 12வது வசனம் 13வது வசனம். இந்த ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஈசாக்கை குறித்து வேதத்தில் அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே ஈசாக்கு 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாற்றினார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஈசாக்குடைய வாழ்க்கை எப்படின்னு சொன்னால்,
ஈசாக்குடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்ததுன்னு சொன்னால், இதே ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமா? ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்பு ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தின் ராஜாவாகிய அபிமெலேக்கு கேராகுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு செல்லும் தேசத்திலே குடியிரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் ஈசாக்கை குறித்து வாசித்தோம். அருமையாக இருந்தது அந்த வசனத்தை கேட்கும் போது. இல்லை, ஈசாக்கு விதை விதைத்தாரு. அந்த விதை எப்படி பலன் கொடுத்துட்டான்? 1 மடங்கு 10 மடங்கு அல்ல, முழுமையான ஒரு ஆசீர்வாதம் 100 மடங்கு. ஆண்டவருடைய வேதத்தில் சொல்கிறாரு. விதையை குறித்து சொல்லும்போது அந்த விதையின் பலன்கள் ஸ்டெப்பாக சொல்லுவார். 30, 60, அப்புறம் 100 அப்படி சொல்லுவார். ஆனால் ஈசாக்குடைய சரித்திரத்தில், ஈசாக்குடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கும் போது இந்த 30, 60 போயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக 100 தான். 100 மடங்கு. ஆமாம், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குற தேவனாக இருக்குது. ஆனால் 100 மடங்கு பெற்ற இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பொதுவாக பாருங்கள், ஈசாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்லமாய் வளர்க்கப்பட்டவர். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஏன்னு கேட்டிங்கன்னா, 100 வருஷம் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஆபிரகாம் காத்திருந்த போது கிட்டத்தட்ட 100 வருஷம் கழித்து தான் ஆபிரகாமுக்கு இந்த ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். அப்போ பாருங்கள், ஈசாக்கு மிகவும் ரொம்ப செல்லமாக இருந்திருப்பார். ஏன்னா நமக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குது. நம்ம பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது திருமணமாகி, என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆண்டவர் உடனே ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தேன் பாருங்கள். அப்போது என்னுடைய முதன் மகன் பிறந்தான் பாருங்கள். அப்பா அவங்ககிட்ட நாங்கள் வச்ச பாசம் கொஞ்சம் இல்லை, நெஞ்சம் இல்லை. அவனை சும்மா அப்படி அழக்கூடாது. சும்மா ஏதாவது ஒன்று உடனே என்னாச்சு உடனே அவனுக்கு உடனே ஏதாவது ஒன்று. அளவுக்கு மீறி பாசம், அளவுக்கு மீறி அன்பு. ஏன் 4 வருஷம் குழந்தை இல்லை, 4 வருஷம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தோம். 4 வருஷம் கழித்து ஆண்டவர் எனக்கு அந்த பிள்ளையை கொடுத்தார். அதனால் பார்த்தீங்கன்னா பாசம் ரொம்ப அதிகம். இந்த ஈசாக்கு கூட மிகவும் அதிகமாய் தன் தகப்பனிடத்தில், தாயிடத்தில் பாசத்தை பெற்ற ஒரு மகன். அல்லேலூயா. அதிகமான பாசம் உள்ள ஒரு மகன். அப்படிப்பட்ட மகனுக்கு நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தன் தாய் மரித்து போனாங்க. தன் தாய் என்ன பண்ணிட்டாங்க? மரித்து போயிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க அப்பாவை என்ன பண்ணிட்டாரு? மரித்து போயிட்டார். 175 வயசில் அவங்க அப்பா இறந்துட்டார். அப்போது இறக்கும் போது இப்போ அவர் ஈசாக்கு எப்படி இருக்காருங்க? தனிமையான ஒரு சூழ்நிலை. எப்பவுமே இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அப்பா அம்மா இருக்கும்போது தைரியமாக இருந்துருவாங்க. அப்பா அம்மா அவங்களுக்கு வேண்டியவர்கள் செய்யும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துருவாங்க. அப்பாவோ அம்மாவோ தவறி போகும்போது தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். என் வாழ்க்கையில் எங்கள் அப்பாவுக்கு 87 வயசில் இறந்தார். வயசு 87 வயசில் தான் இறந்தார். 87 வயசில் இறக்கும்போது அவருடைய சோகம், அவருடைய துக்கம் இனிய வரைக்கும் எனக்கு இருக்குதுங்க. இனிய வரைக்கும் இருக்குது. எங்கள் அப்பாவை நினைக்காத நாட்களே கிடையாது. எங்கள் அப்பாவை நினைக்காத நேரமே கிடையாது. ஏன்னு சொன்னால், அவர் எனக்காக செய்ததை நினைத்து என் வாழ்க்கையில் அவர் எனக்காக செஞ்ச காரியங்களை நினைத்து என்னுடைய மனம் கலங்குவது உண்டு, என் மனம் வேதனைப்படுவதுண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு ஒவ்வொரு நாளிலும் வரும். அதே போல தான் இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் எல்லாமே பொண்ணாச்சு, போய்கொண்டே இருக்கிறது. ஒன்று போய்கொண்டது. அம்மா போயிட்டாங்க, அப்பா போயிட்டாச்சு. தனிமையான ஒரு சூழ்நிலை இருக்கிறார், கஷ்டம். இது மாத்திரமல்ல, நம்ம வாசித்தோம் இல்லையா, ஆதியாகமம் 26ஆவது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, அவர் இருந்த அந்த தேசத்தில் இப்போ என்ன ஆயிடுச்சுங்க? பஞ்சம் உண்டாயிடுச்சுங்க. அவர் இருக்கிற இடத்துல பஞ்சம் உண்டாயிடுச்சு. 26ஆவது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆபிரகாம் நாட்கள் உண்டான பஞ்சத்தை போல ஒரு மிகப்பெரிய பஞ்சம் உண்டாச்சு. இந்த பஞ்சம் உண்டான போது ஈசாக்கு நினைக்கிறாரு, இந்த பஞ்சத்திலிருந்து நம்ம எப்படி தப்பித்துக் கொள்வது, இந்த கஷ்டத்திலிருந்து நம்ம எப்படி மீளுவது, இப்படிப்பட்டதான வறுமையிலிருந்து நம்ம எப்படி மீளுவது என்று சொல்லி பலவிதமான குழப்பத்தோடு, பலவிதமான
கஷ்டத்தோடு இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஈசாக்கு ஆண்டவர் உடனே ஆசீர்வதிச்சார், பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, ஈசாக்குடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை கடந்து வராரு, பல கஷ்டங்களை கடந்து வராரு. அப்பா இல்லை, அம்மா இல்லை, இப்போ யாருமே அவருக்குன்னா இல்லை, சப்போர்ட்டாக இல்லை, யாருமே உதவியாக இல்லை, உதவி செய்யக்கூடிய ஆட்கள் யாருமே அவருக்கு கிடையாது. ஏன்னு சொன்னால் இவர் அப்பா அம்மாவுக்கு பிரியமாக இருந்தவர், அப்பா அம்மாவுடைய வார்த்தையை கேட்டு நடந்தவர், அப்பா அம்மா சொல்கிறத கேட்டுகிட்டே இருந்தார், அப்பா அம்மாவுடைய ஆலோசனை கேட்டுகிட்டே இருந்தார். இன்றைக்கி கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாராவது ஒருத்தர் ஆலோசனை கேட்டுகிட்டே இருப்போம். யாராவது ஒரு ஆலோசனை நமக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க. நம்முடைய கஷ்டமான நேரத்தில், நமக்கு வேதனை வருகிற நேரத்தில், பாடுகள் வருகிற நேரத்தில், துன்பங்கள் வருகிற நேரத்தில் நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்போம். ஆலோசனை கேட்டு அவர் கொடுக்குற ஆலோசனைப்படி நடப்போம். அந்த ஆலோசனை கொடுக்குற மனுஷன் தவறி போய்விட்டார், நம்ம விட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நம்ம என்ன செய்வதென்று புரியாது, நம்ம என்ன செய்வதென்று நமக்கு விளங்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே உருவாகும். அதே சூழ்நிலை தான் ஈசாக்கு இருக்கிறார், அதே சூழ்நிலை தான். யாருமே இல்லை. இப்போது அவர் கொண்டு வந்து அந்த தேசத்தில் விட்டது, எபிரோன் தேசத்தில் கொண்டு வந்து விட்டது அவங்க அப்பா தான் கூட்டின்னு வந்து விட்டார். அவங்க அப்பாவுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பண்ணுவேன், இந்த பூமியின் வம்சம்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும், நீ கடற்கரை மணலை போல திரளாய் பெருகுவாய், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகுவாய்ன்னு சொல்லி இந்த வாக்கு தத்துவத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார், ஈசாக்கு கொடுக்கல. கர்த்தர் ஈசாக்கோடு பேசலை. இதை நல்லா மைண்டில் வச்சுங்க. ஈசாக்கோடு ஆண்டவர் பேசலை, ஆண்டவர் பேசினதெல்லாம் ஆபிரகாமுக்கு தான் வாக்கு தத்தம் பண்ணினார், ஆபிரகாம் தான் வாக்கு கொடுத்தார். இவர் தன்னுடைய தகப்பனை மாத்திரம் நம்பி இருந்தார். தன்னுடைய தகப்பன் காட்டின வழியில் நடனார். யார்? ஈசாக்கு. தன் தகப்பன் சொன்ன காரியங்களை என்ன பண்ணார்? கடைபிடித்தார் ஈசாக்கு. இன்னைக்கு தன் தகப்பனை பின்பற்றின, தன் தகப்பன் வழியில் நடந்த, தன் தகப்பனை நம்பின, தன் தகப்பனை சார்ந்திருந்த, தன் தகப்பனுடைய உதவியை நாடி இருந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் தகப்பன் இல்லை, உதவி செய்யக்கூடிய நபர் இல்லை, அவரை வழிநடத்தக்கூடிய நபர் இல்லை, அவரை பாதுகாக்கக்கூடிய நபர் இல்லை. இப்போ தனிமையாக்கப்பட்டார். இந்த தனிமையான சூழ்நிலையில் அன்புக்குரியவர்களே, ஒரு சில நேரங்களில் அவங்ககிட்ட ப்ராக்டிக்கலாகவே பேசுகிறோம் பாருங்க. நமக்கு வருகிற கஷ்டங்கள்லாம் நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம். இந்த நிமிஷம் வரையும் பாருங்க, நம்ம போகிற பாதையெல்லாம் நம்ம ஒன்று நினச்சி போயிட்டு இருப்போமா, இப்படிலாம் நம்ம பிளான் பண்ணுவோம். என் வாழ்க்கை வந்து இப்படி போகணும், இப்படி நான் செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி ஒவ்வொன்றும் செஞ்சுட்டே இருப்போம் பாருங்க. ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம்லாம் நமக்கு தெரியாமலே, நம்மை அறியாமலே இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த வந்ததுக்கு பிரகாரம் தான் பின்பு தான் நம்ம யோசிப்போம். இது எத்தனை பேரோட வாழ்க்கையில் இது நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது, ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் வருது, ஏன் ஆண்டவர் இதெல்லாம் அனுபவித்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரத்தில் நம்ம கலங்கி நிற்போம். ஒரு சில நேரத்தில் யார்கிட்டயுமே பேசக்கூட பிடிக்காது. யாராகலும் பேசணும்னு விரும்பினா கூட அவங்ககிட்ட மனம் விட்டு நம்மளால் பேச முடியாது, மனம் விட்டு அவங்களோடு கூட எந்த காரியத்தையும் நம்ம செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட துக்கத்தோடு, அப்படிப்பட்ட துயரத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம்? கலங்கி போய் உட்கார்ந்து கொண்டிருப்போம். என்ன செய்வதென்று திகைத்து நினைந்து கொண்டிருப்போம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு. அந்த இழப்பு வந்தப்போ பாருங்கள், நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்வி, ஏன் ஆண்டவரை, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது? அந்த நேரங்களில் பாருங்கள், நிறைய ஃபோன் கால் வந்து ஒரு ஃபோன் காலும் நான் அட்டன் பண்ண முடியல. அவ்வளோ துக்கம், அவ்வளோ துயரம். இதை தான் நினைத்து ஒரு தனிமையாகி போய் உட்கார்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் தனிமைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க கற்றுக்கணுங்க. இன்றைக்கி நம்ம வாசித்தோம், ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார், 100 மடங்கு பலன் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரு. வர அவர் விருத்தி அடைந்தார், மகா பெரியவனாய் மாறினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அவர் தனிமையாக இருந்தார், பல கஷ்டத்தின் மத்தியில் வந்தார். தன் தகப்பன் தன்னை விட்டு போனது பின்பு நான் என்ன செய்வது என்று சொல்லி புரியாமல் இருந்தார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறோம். தேசத்தில் பஞ்சம் உண்டான போது, பஞ்சம் உண்டான போது கர்த்தர் வந்து ஈசாக்கு கிட்ட சொன்னாரா, ஈசாக்கு, நீ இந்த எபிரேன் தேசத்தை விட்டு நீ எங்கே போ,
பெலிஸ்து தேசத்துக்கு போ, எகிப்து தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரா? அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். பஞ்சம் உண்டாயிடுச்சு. பஞ்சம் உண்டான உடனே ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? அவர் என்ன பண்ணுறாரு? எகிப்துக்கு போகலாம், பெலிஸ்தருக்கு போகலாம், அவர் தான் முடிவு பண்ணுறாரு. தேசத்தில் பஞ்சம் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் தான் என்ன பண்ணுறாரு? போகிறாரு. போகும்போது தான் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, சில நேரங்களில் நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணியிருப்போம், நல்லா வேதம் வாசித்து இருப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா துதித்து இருப்போம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது சில நேரங்களில் நம்ம ஜெபத்தை மறந்திருப்போம், வேதம் வாசிக்கிறத மறந்துருப்போம். ஏன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வந்த தனிமைகள், கஷ்டங்கள் இவைகள் நிமித்தம் அதை மறந்துருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை மறக்க மாட்டாருங்க. கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தர் மறக்கவே மாட்டார். நீங்கள் ஜெபித்த அந்த ஜெபம், ஆண்டவரோடு கூட நீங்கள் வைத்த அந்த உறவு, ஆண்டவரோடு கூட நீங்கள் வைத்திருந்த ஐக்கியத்தின் நிமித்தமாக கர்த்தர் நம்ம மறக்காமல் நினைக்கிற தேவன். ஈசாக்கு நினைச்சாரு, நான் இந்த தேசத்தில் போய் பிழைச்சிக்கலாம், அந்த தேசத்தில் போய் பிழைச்சிக்கலாம்னு சொல்லி ஈசாக்கு நினைச்சாரு. ஆனால் ஈசாக்கு நினைத்த நினைப்பை விட கர்த்தர் நினைக்கிற நினைப்புகள் பெரியவை. அல்லேலூயா. நீ நானும் நினைக்கிறது சின்னதாக இருக்கும், நீ நானும் எடுக்கிற முடிவுகள் சின்னதாக இருக்கும், நீ நானும் ஆண்டோட சமூகத்தில் எடுக்கிற எல்லா காரியங்களும் சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் ஆண்டோடைய நினைவுகள் பெரியவைகள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் நினைவுகள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. கர்த்தருடைய நினைவுகள் பெரியவைகள். உன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற நினைவு பெருசுங்க. நாம நினைக்கிறதை காட்டிலும் கர்த்தர் நினைத்திருக்கிறது பெருசு. அவருடைய நினைவுகள் சாதாரண நினைவுகள் அல்ல, அவருடைய வழிகள் சாதாரண வழிகள் அல்ல. அது விஸ்தாரமானது, அது ஆசீர்வாதமானது, அது உன்னதமானது. உனக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் அது நிலையானது, அது மாற்றக்கூடியது அல்ல. எந்த மனுஷனால மாற்ற முடியாது. ஈசாக்குக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை ஈசாக்கு அறிந்து கொள்ளல, ஈசாக்கு அறிந்து கொள்ளல, ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு பாருங்க, அந்த எபிரேம் தேசத்தை விட்டு இப்போ எங்கே போயாச்சு? பெலிஸ்து தேசத்துக்கு போயாச்சு, கேராருக்கு போயாச்சு. இப்போ கேராரில் போயிட்டு அங்கே இருக்கிற மக்களெல்லாம் பார்த்து அவர் பயப்படுறாரு. பயந்துனா யோசிக்கிறாருன்னு சொன்னால், இங்கிருந்து நம்ம எங்கே போயிடலாம்? எகிப்துக்கு போயிடலாம், எகிப்துக்கு போயிடலான்னு நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் ஈசாக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கேயும் போகாதப்பா, நீ எங்கேயும் போகாத, எங்கேயும் போகாத. உன் வாழ்க்கையில் வந்த துன்பத்தை நினைத்து, உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டத்தை நினைத்து, உன் வாழ்க்கையில் வந்த பாடுகளை நினைத்து இங்கே அங்கே ஓடாத, இங்கே அங்கே ஓடாத, திசை கெட்டு போகாத, அலைச்சலாக இராத. நீ இங்கேயே இரு, நீ இங்கேயே இரு, நீ இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிற. அல்லேலூயா. எடுத்து வாசித்து பாருங்களேன். ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். அந்த கஷ்டத்தின் நேரத்தில் ஈசாக்கு சுயமாய் தீர்மானம் எடுத்த போது, நான் இங்கே போகலாம், அங்கே போகலாம், இதை செய்யலாம், அதை செய்யலான்னு சொல்லி யோசித்துட்டே இருக்கிறார். ஏன்னா தகப்பன் இல்லை, ஆலோசனை சொல்ல ஆள் இல்லை. தேவ பக்தி உள்ள மனுஷன்தான், தேவ பக்தி உள்ள மனுஷன்தான், நல்லா ஜெபிக்கிற மனுஷன்தான், கடவுள் மேலே பக்தி வைராக்கியமாக இருக்கிற மனுஷன்தான், ஆண்டவர் எப்போதும் துதிக்கிற மனுஷன்தான். ஆனால் அவனுக்குள்ள கஷ்டங்கள் வரும்போது, அவனுக்குள்ள வேதனைகள் வரும்போது, அவனுக்குள்ள பல பாடுகள் வரும்போது, பல கஷ்டங்கள் அவனை அழுத்தும் போது, அவன் எடுக்கிற முடிவுகள் சரியான முடிவா அப்படின்னு சொல்லி அவனால் என்ன பண்ண முடியாது? தீர்மானிக்க முடியாது. அந்த கஷ்டமான நேரங்களை நீ ஆண்டவரோட பிள்ளையாக இருக்கும்போது அவர் உனக்கு தீர்மானத்தை கொடுத்து, அவர் உனக்கு வழியை கொடுத்து, அவர் உன் வழிகளெல்லாம் உன்னோடு கூட இருந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தர் ஈசாக்கு வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம், நீ இந்த தேசத்தில் என்ன பண்ணு? வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவும் தந்து உன் தகப்பனாகிய தேவனுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இந்த காலைவேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கீங்க. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ கஷ்டத்தின் பாதையில் இருக்கிறியா? நீ கண்ணீரின் பாதையில் இருக்கிறியா? நீ தனிமையாக இருக்கிறியா? ஒதுக்கப்பட்டு இருக்கிறியா? ஆண்டவர் சொல்கிறாரு, இருக்கிற இடத்துலேருந்தே நீ ஜெபம் பண்ணு,
இருக்கிற இடத்துலேருந்து தேவனை தேடு, இருக்கிற இடத்துலேருந்து தேவன் மேலே விசுவாசமாக இரு. கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேருக்கு ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு நினைவு இருக்கிறது? ஆண்டவருடைய சமூகத்தில் நினைச்சு பாருங்க. கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். கஷ்டத்தை குறித்து கலங்காத, கஷ்டத்தை குறித்து பயப்படாத. உன் வாழ்க்கையில் கண்ணீர் வரலாம், பாடுகள் வரலாம், வேதனைகள் வரலாம். இவைகள் மத்தியில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார். தகப்பன் மறந்து போகலாம், தாய் மறந்து போகலாம், சொந்தங்கள் மறந்து போகலாம், பந்தங்கள் மறந்து போகலாம், நம்ம நேசித்தவர்களாக நம்ம விட்டு பிரிந்து போகலாம். ஆனால் கர்த்தர் பிரிய மாட்டார். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். ஈசாக்குக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணல, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார்? உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் வாக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து ஆபிரகாம் மரித்து போயிட்டான். கர்த்தர் சரி ஆபிரகாம் மரிச்சு போயிட்டானே அப்படியே விட்டுலாம். இல்லை இல்லை, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உனக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். அம்மா, உனக்கு வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நிறைவேற்றுகிற தேவன். அதனால தான் ஈசாக்கை நினைத்தார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, இந்த காலவேளை உன்னை நினைச்சிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உனக்கு நிறைவேறும். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுங்க. இதை நம்புங்க, இதை நம்புங்க. என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இன்றைக்கி நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு ஐயோ நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு எண்ணம் வரலாம். ஐயோ நம்முடைய சத்துரு நம்மை பார்த்து கை கட்டி சிரிக்கிறானே அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். இன்றைக்கி இருக்கிற நிலைமைகள் ஒரு நேரத்தில் நமக்கு என்ன கர்த்தர் இப்படி வச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு எண்ணங்கள் வரலாம். இதே இடத்துல இருக்கிறோமே, இப்படியே இருக்கிறோமே, இப்படியோ தான் என் வாழ்க்கை போயிடுமோ, இதே சூழ்நிலை தான் என் நிலைமைகள் போய் கொண்டு இருக்குமோ, கடைசி வரையும் நான் இப்படியே தான் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி உனக்குள்ள அந்த எண்ணங்களை பிசாசு கொண்டு வரலாம். இல்லை இல்லை இல்லை, நெவர், அது நடக்கவே நடக்காது. கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்ததை அவர் நிறைவேற்றுவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை. ஆண்டவர் உன்னை மறக்க மாட்டாராமா. ஆண்டவர் உன்னை ஒரு நாள் ஒருபோதும் மறந்து போகிற தேவன் அல்ல. அவர் மறக்கிற தேவன் அல்ல, அவர் நினைக்கிற தெய்வம். அவர் நினைக்கிற தெய்வம். யார் மறந்தாலும், யார் மறந்து போனாலும் கர்த்தர் மறக்க மாட்டாருங்க. கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆகினால தான் ஈசாக்குக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? இந்த 26வது அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது 4வது வசனம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஈசாக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கு தத்தத்தை உன்னிலே நிறைவேற்றுவேன். அந்த வாக்கு தத்தத்தை உன்னிலே நிறைவேற்றுவேன். இந்த காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் உன்னிலே வைத்து அதை உன் குடும்பத்தில் நிறைவேற்றுவார். அதை உன் குடும்பத்தில் நிறைவேற்றுவார். கர்த்தரிடத்தில் நீ வைத்திருக்கிற அந்த உறவு நிமித்தமாய், கர்த்தரிடத்தில் நீ வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நிமித்தமாய், கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை உன் நிமித்தமாய், நீ ஜெபிக்கிற ஜபத்தின் நிமித்தமாய், நீ ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அந்த காத்திருப்பின் நிமித்தமாய் உன் குடும்பத்தில் அது நிறைவேறும். கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏதோ வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தோம், கடமைக்காக ஆராதிக்கிறோம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் சொற்பமானவர்களாக இருந்தாலும், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அற்பமானவர்களாக இருந்தாலும், ஆண்டவருடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு அவரை தேடும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய சிரசின் மீது வைக்கிறாராமா. வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஈசாக்குடைய நம்பிக்கை, ஈசாக்குடைய எல்லா நம்பிக்கை யார் மேலே வச்சான்னு சொன்னால் கர்த்தர் மேலே வச்சான். கர்த்தர் மேலே வச்சான். கர்த்தர் மேலே வச்சு இப்போ என்ன பண்ணுறான்? காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 8வது வசனம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது,
அங்கே ஒரு அழகான அருமையான வசனம் சொல்லப்பட்டிருக்குது, சங்கீதம் 118. இப்போ பாருங்கள், ஈசாக்குடைய வாழ்க்கையில் அவருடைய தகப்பனை நம்பியிருந்தார், தன்னை சார்ந்தவர்களை நம்பியிருந்தார். எல்லாம் பிரிஞ்சு போயாச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு குழப்பத்தின் மத்தியில் இருக்கும்போது கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, யாருக்கு? ஈசாக்குக்கு தரிசனமாகி ஈசாக்குக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ வாக்கு கொடுத்துட்டாரு, நான் உன் தகப்பனுக்கு வாக்கு பண்ண அந்த வார்த்தையை உனக்கு என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன். நான் என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன். வாக்கு தத்தம் பண்ணிட்டேன்பா, அந்த வாக்கு தத்தத்தை என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன்னு சொல்லி கர்த்தர் ஈசாக்கு வாக்கு கொடுத்தார். இப்போ பாருங்க ஈசாக்குடைய வாழ்க்கையை வாசிமா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அது உனக்கும் எனக்கும். இந்த வார்த்தை இப்போ என்ன பண்ணுறாரு? ஈசாக்கு உறுதியாக பிடிச்சிட்டார். இனி யாரை தான் நம்பணும்? கர்த்தரை. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருப்பேன். ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆண்டவர் உயர்த்தினார். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினான். மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை, வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்தான். என் அன்பு கூறியவர்களை, இந்த கால வேளையில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். நீங்கள் மறந்து போயிருக்கலாம், நீங்கள் மறந்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நீங்கள் மறந்து போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் அதை மறுபடியும் உனக்கு நினைப்பூட்டுகிறார், அதை நினைப்பூட்டுகிறார். கர்த்தர் அதை நினைப்பூட்டுகிறார். அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகையினால தான் கர்த்தர் உனக்கு இந்த காலவேளை உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இனி நீ என்ன பண்ணு? கர்த்தரை நம்பு, உன் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை. முதலாவது ஒரு காரியம், நம்முடைய நம்பிக்கையெல்லாம் யார் மேலே இருக்கட்டும்? கர்த்தர் மேலே இருக்கட்டும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட போகிறோம், இது உண்மை, இது சத்தியம், இது நிச்சயம். ஆனால் நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம தேடி வரணும். நம்ம வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாறணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது ஆண்டு நமக்கு கொடுக்குறதான ஒரு காரியம், கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம்னா நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே. சொல்லாமா, என் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கும், என் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கும். நான் கர்த்தரை நம்பியிருப்பேன், கர்த்தரை நம்பியிருப்பேன். கர்த்தரை நம்புகிறவர்களோ ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த கால வேளை கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தரை நம்பினவர் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. நீ ஆசீர்வதிக்கப்படுவ. உன்னுடைய தொழில், உன்னுடைய பிஸ்னஸ், உன்னுடைய வியாபாரம், அது எதுவாக இருந்தாலும் சரி, 100 மடங்கு பலன் கர்த்தர் கொடுப்பார். 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். நீ வர வர விருத்தி அடைவ, நீ ஐஸ்வர்யனாய் மாறுவ, நீ மகா பெரியவனாய் கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு உன்னுடைய காரியங்கள்லாம் பிடுங்கப்பட்டு இருக்கலாம், உன்னுடைய காரியங்கள்லாம் கொஞ்சமாக உனக்கு தோன்றலாம், உன்னுடைய காரியங்கள்லாம் பஞ்சத்தை போல தோன்றலாம், கஷ்டத்தை போல தோன்றலாம். ஆனாலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஏன் என்று சொன்னால் நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்ற பிள்ளை. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டாருங்க. நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நம்புகிறேன், ஆண்டவரே உன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன், உன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே, என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கடத்தில் வைக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். நம்ம நம்பிக்கை வைத்துட்டு மாட்டோம் அப்படியே இருக்கக்கூடாது, நம்பிக்கை வச்சுட்டு அப்படியே இருக்கக்கூடாது. ரெண்டாவது ஒரு காரியம், ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவருடைய உறவெல்லாம் எங்கே இருந்ததுன்னு சொன்னால், அவருடைய நம்பிக்கையெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னா கர்த்தர் மேலே தான் இருந்தது. அந்த உறவையும் அந்த நம்பிக்கையும் அவர் எப்படி வெளிப்படுத்தினார்னு சொன்னால், ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனம் பாருங்கள். ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியில் போயிருந்தான். அல்லேலூயா, போதுங்க. இப்போது ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார், வர வர விருத்தி அடைந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா
ஒரு சில நேரங்களில் நமக்கு நிறைய நேரங்கள் இருக்கும், நிறைய நேரங்கள் நம்ம ஃப்ரீயாக இருப்போம், நிறைய நேரங்கள் நமக்கு நிறைய நேரங்களை கர்த்தர் கொடுத்துருப்பார். அந்த நேரங்களில் நாம் ஒரு சில நேரங்களில் நாம் வீணாக என்ன பண்ணுவோம், நேரத்தை செலவு பண்ணியிருப்போம். ஆனால் ஈசாக்கு ஒரு குறிப்பிட்ட டைமை அவர் ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவர் தேர்ந்தெடுத்து, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவரோடு கூட எப்போதும் உறவு வைக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அல்லேலூயா. ஈசாக்கு சாயங்கால வேளையில் என்ன பண்ணாராம், தியானம் பண்ணி கொண்டு இருந்தாராம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதித்து கொண்டு இருந்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறவராக இருந்தார். கர்த்தர் செய்த எல்லா ஆசீர்வாதங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு மகனாய் ஈசாக்கு இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற சாயங்கால வேளையில் அவர் தியானிக்க அவனுடைய சமூகத்தில் போகிற ஒரு மனுஷனாய் ஈசாக்கு இருந்தார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற நீயே நானும், ஆண்டவரை நான் நம்புகிறேன் எல்லாரும் சொல்லலாம் நான் நம்புகிறேன், ஆனால் நம்புகிற நீயே நானும் எப்போதும் ஆண்டவரோடு கூட உறவு வைக்கிறவர்களாக இருக்கணும். நோவாவின் புஸ்தகத்தில் நோவாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அங்கே இருக்கிற எல்லா மனுஷர்களும் சீர்கெட்டவர்களாய் பொல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் நோவா மாத்திரம் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள், சுற்றி இருக்கிற மக்கள் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க, இதை செய்கிறாங்களாம், ஜாலியாக இருக்கிறாங்க, அப்படி போகிறாங்க, இப்படி போகிறாங்கன்னு சொல்லி நமக்குள்ளே பல எண்ணங்கள் வரலாம். எந்த சூழ்நிலையும் எந்த நிலைமையிலும் ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு ஒரு நாளும் ஒருபோதும் மாறக்கூடாதுங்க. உனக்குன்னு ஒரு ஜப நேரம் இருக்கணும். நீ ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால் உனக்குன்னு ஒரு ஜப நேரம் இருக்கணும். உனக்குன்னு இந்த நேரம் ஜப நேரம். ஒரு ஊழியர் எனக்கு தெரியும், ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு ஊழியர், ஆவிக்குரிய ஊழியர். அந்த ஊழியரை ஒரு சில நேரங்களில் நம்ம ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசவே மாட்டார். எப்பேற்பட்ட ஃபோன் கால் வந்தாலும் என்ன பண்ண மாட்டார், பேச மாட்டார். இன்னிய வரையும் அவர் கடைபிடிக்கிறார். என்ன தெரியுமா, அந்த நேரம் ஆண்டவரோடு கூட பேசுகிற நேரம், அந்த நேரம் ஆண்டவரோடு கூட அவர் ஜெபிக்கிற நேரம். எப்போ எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டார். யாராவது மறித்து போனாங்கன்னு சொன்னால் கூட அந்த ஜப நேரத்தை இன்றைக்கும் இப்போவும் இருக்கார். எனக்கு தெரிந்த ஊழியக்காரர் ஊழியம் செஞ்சிட்ருக்கார். அவர் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறார். அவர் பாருங்கள், இன்றைக்கி ஆண்டோடைய சமூகத்தில் அந்த குறிக்கப்பட்ட நேரத்தில் அந்த குறிக்கப்பட்ட சமயத்தில் ஆண்டவரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்ம வாசித்தோம், கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கை ஆசீர்வதித்தார். உன்னை என்னை ஆசீர்வதிக்கன்னு சொன்னால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற நீ நானும் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய பாதத்தில் சில மணி நேரங்கள் காத்திருப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். சில மணி நேரங்கள் ஆண்டுடைய வேதத்தை வாசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். சில மணி நேரங்கள் ஆண்டவரை துதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால், ஜபம் இல்லை அப்படின்னு சொன்னால், வேத வாசிப்பு இல்லைன்னு சொன்னால், கர்த்தரை துதிக்கிற துதி இல்லை என்று சொன்னால், நிச்சயமாய் ஈசாக்குக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவோம். ஈசாக்குக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காமல் போவோம். ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னை ஆசீர்வதிப்பார். நான் இப்படி இருந்தால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிரு, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரை ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு, உன் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாய், துதிக்கிறவனாய், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவனாய் இரு. உன்னை சுற்றி பல சூழ்நிலைகள் உன்னை கீழே தள்ளுற மாதிரி இருக்கலாம். உன்னை துதிக்க கூடாதபடி, ஜெபிக்க கூடாதபடி, வேதம் வாசிக்காதபடி பல பிரச்சனைகள் வரலாம். குடும்பத்தில் பல கஷ்டங்கள் உன்னை நெருக்கலாம். இவைகள் மத்தியிலும் தேவனை துதித்து கொண்டிரு. தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிரு. ஈசாக்கு பாருங்க, கர்த்தரோடு உறவாடுவதற்கு ஒரு நேரத்தை வச்சுருந்தாருங்க. சாயங்கால வேலையிலே அவர் தியானம் பண்ணுவதற்கு, ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவதற்கு அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்திருந்தார். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த நேரத்தை உகந்ததாய் நினைக்கிறீங்களோ, எந்த நேரத்தை உங்களுக்கு பிரியமாய் நினைக்கிறீங்களோ, அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதோ இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன்னு நினைக்காதுங்க. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு தீர்க்க தரிசனமாய் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த வேளை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். உனக்கு பிடித்த நேரத்தை, நீ செலவு பண்ணுகிற நேரத்தை, இந்த நேரத்தை எனக்கென்று நான் வச்சிருக்க
வச்சிருக்கிறேன்ற அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. அது உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு. ஈசாக்கு ஆண்டவரோடு உறவு வச்சிருந்தாரு. நானும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு ஆண்டவரோடு என்னுடைய ஐக்கியம் இருக்கும்போது, ஆண்டவரோடு என்னோட உறவு இருக்கும்போது நானும் ஆசீர்வதிக்கப்படுவேன். நிறைய காரியங்களை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒன்று மாத்திரம் நினைவில் வச்சுப்போம். நம்ம நினைவில் வச்சு கர்த்தர் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்மை மறக்கிற தேவன் அல்ல, நம்மை வெறுக்கிற தேவன் அல்ல, நம்மை ஒதுக்கிற தேவன் அல்ல. சங்கீதம் அதான் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு போங்க. என் நம்பிக்கை ஃபுல்லாக கர்த்தர் மேலே தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய பேர் ஆலோசனை சொல்லலாம். நிறைய பேர் உங்களுக்கு பல ஆலோசனை சொல்லி உங்களை வழிநடத்தக்கூடிய ஆவிக்குரிய தகப்பனார்கள் இந்த உலகத்தில் இருக்கட்டும். நல்லது. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு காட்டுவேன், உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரை நம்பியிருப்போம். அவர் எனக்கு ஆலோசனை சொல்லுவார், அவர் என்னை நடத்துவார், அவர் என் கரத்தை பிடித்து நடத்துவார், எனக்கு வேண்டிய நன்மைகளை தருவார், எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டா, என்னை காக்கிறவர் உறங்கார். அவர் மேலே நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வைப்பது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்முடைய உறவு இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களிடத்தில் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களிடத்தில் அல்ல, ஆண்டவரோடு கூட தேவனோடு கூட ஒரு சஞ்சரிக்கிற வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தேவனோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் இந்த கால வேலை நம்புறீங்க? ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் நம்ம வாசித்தோம். ஈசாக்கு பஞ்ச காலத்தில், அவனுக்கு ஒன்றுமில்லாத நேரத்தில், அவனுக்கு எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்நிய தேசத்தில் அந்த பெலிஸ்தர் பட்டணத்தில், அந்த பெலிஸ்தர் தனக்கு எதிராக இருக்கிற மக்கள் மத்தியில் சென்று அங்கே விதை விதைத்தான். அப்படி விதைத்த விதைக்கு ஆண்டவர் 100 மடங்கு பலனை கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பினான். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேல நம்பிக்கை வைத்தான். ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சான். ஆண்டவரோடு சஞ்சரிக்க விரும்பினான். ஆண்டவரோடு கூட இருக்க விரும்பினான். அப்படி விரும்பினபடினால கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்து அவனை மகா பெரியவனாய் கர்த்தர் மாற்றினார். மகா ஐஸ்வர்யனாய் கர்த்தரை மாற்றினார். இன்னைக்கு இருக்கிற நிலைமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு மாற்றி, நம்புறீங்களா? இன்றைக்கு இருக்கிற எல்லா நிலைமைகளும் கர்த்தர் மாற்றி நம்மை 100 மடங்கு பலனை காணும்படியாய் செய்வார். எல்லா நிலைமைகளும் கர்த்தர் மாற்றுவார். எல்லா நிலைமைகளும் மாறி போகும். கர்த்தர் மாற்றுகிற தேவன் எந்த மனிதனும் அல்ல, கர்த்தர் மாற்றுவார். இருக்கிற இடத்துல அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா?